ஸ்ரீபெரும்பத்தூர் அருகே உள்ள வல்லம் சிப்காட் தொழிற்சாலையில் தாமிர பொருட்களை மர்ம நபர்கள் திருடி சென்றனர். இது தொடர்பாக நிர்வாகம் தரப்பில் ஒரகடம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. காவல்துறையினர் விசாரணை நடத்தியதில் பொருட்களை திருடியவர்கள் சுபாஷ், கார்த்தி, குணசேகரன் என்பதும் பொருட்களை மாயகிருஷ்ணன் என்பவரிடம் விற்றதும் தெரிய வந்துள்ளது. காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவர்களை சிறையில் அடைத்தனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பக பகுதியில் தலைமறைவாக வசித்து வரும் கிராம மக்களை வெளியேற்ற வனத்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றனர். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடமலை மயிலை ஒன்றியத்தில் முழு கடையடைப்பு மற்றும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போவதாக பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் முடிவு செய்துள்ளனர். மேலும் அடுத்த கட்டமாக உச்சநீதிமன்றத்தில் வனத்துறைக்கு எதிராக மறுசீராய்வு மனு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். ஜனநாயகன் திரைப்படம் பார்த்துவிட்டு வீடு திரும்பிய போது நிகழ்ந்த விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். மதுரை அடுத்த திருப்பாச்சேத்தி அருகே கார் மற்றும் இருசக்கர வாகனம் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் பாண்டியராஜன் உள்ளிட்ட 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நீட் தேர்வு மோசடியை கண்டிக்கும் விதமாக சிஜேபி இளைஞர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து மாணவர்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை சைதாப்பேட்டையில் சமூக நீதி மாணவர் இயக்கம் சார்பில் பாஜக அரசை கண்டித்து மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசார் தடுப்புகளை மீறி போராட்டம் நடைபெற்றதால் மாணவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி மாணவர்களை அப்புறப்படுத்தினர். பூந்தமல்லி அருகே கல்லூரி மாணவர் அதிவேகமாக கார் ஓட்டிச் சென்ற விபத்தில் 5 பேர் காயமடைந்துள்ளனர். பூந்தமல்லி பெங்களூரு சாலையில் கல்லூரி மாணவர் தனது காரில் வேகமாக வீட்டிற்கு சென்றுள்ளார். முன்னே சென்ற வாகனங்கள் மீது மோதிய நிலையில் எதிர் திசையில் சென்ற இருசக்கர வாகனம் மீது மோதியுள்ளார். இருசக்கர வாகனம் சிறிது தூரம் இழுத்து செல்லப்பட்டு விபத்துக்குள்ளானது. இதுகுறித்து போக்குவரத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீட் தேர்வை முழுவதுமாக ரத்து செய்ய கோரி சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானம் அருகே திரைப்பட கலைஞர்கள் பங்கேற்ற நிகழ்வு நடைபெற்றது. இதில் நடிகர் மன்சூர் அலிகான் மற்றும் இயக்குநர்கள் ப. ரஞ்சித், வெற்றிமாறன், அமீர், பாடகர் அறிவு, ஜேம்ஸ் வசந்தன், ஆண்ட்ரியா உள்ளிட்டோர் பங்கேற்று நீட் தேர்வுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்தனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை பகுதியில் வலி நிவாரண மாத்திரைகள் விற்பனை செய்த இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். பெருந்துறையில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது இளைஞர்கள் வலி நிவாரண மாத்திரைகளை ஆன்லைன் மூலமாக ஆர்டர் செய்து விற்பனை செய்தது தெரியவந்துள்ளது. 350 மாத்திரைகளை பறிமுதல் செய்த போலீசார் இது தொடர்பாக தினேஷ், ஜீவா ஆகியோரை கைது செய்தனர். நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்த விவகாரம் தொடர்பாக போராட்ட களத்திற்கு ஆதரவு தெரிவிக்க வந்த எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டதை கண்டித்து கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல்லில் போராட்டம் நடைபெற்றது. தீப்பந்தம் ஏந்தி காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம் நடத்திய நிலையில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யவும் வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். தேனி மாவட்டம் அனுமந்தப்பட்டி மலை அடிவாரத்தில் திடீர் சோதனையில் ஈடுபட்ட மதுவிலக்கு அமலாக்கத்துறை போலீசார் அங்கிருந்து 1800 வெளிமாநில மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் இதில் தொடர்புடைய சிவகுமார் மற்றும் அவரது மகன் நிஷான் என்பவரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே சுரக்காயில் நத்தம் அரசு தொடக்கப்பள்ளி கட்டிடத்தில் சிமெண்ட் பூச்சிகள் பெயர்ந்து விழுந்ததால் பள்ளி மூடப்பட்டுள்ளது. இதனால் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் கடந்த 2 மாதங்களாக வாடகை கட்டிடத்தில் கல்வி கற்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை இல்லை என குற்றம் சாட்டிய பெற்றோர்கள் மாவட்ட நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நில மோசடி தொடர்பாக சார் பதிவாளர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு பாதிக்கப்பட்டவர் கோரிக்கை விடுத்துள்ளார். தேனி மாவட்டத்தை சேர்ந்த பாலா விஜய் தனது நிலம் ஆள்மாறாட்டம் செய்து முறைகேடாக பதிவு செய்யப்பட்டிருப்பதாக கடந்த ஆண்டே எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்ததாக தெரிவித்துள்ளார். இந்த வழக்கில் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டும் ஓராண்டாக நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என அவர் குற்றம் சாட்டியுள்ளார்.
சம்பந்தப்பட்டவர்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுத்து தனது நிலத்தை மீட்டு தர வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே பள்ளி மாணவர்களை ஏற்றிச் சென்ற ஆட்டோ கவிழ்ந்த விபத்தில் 12 வயது மாணவன் உயிரிழந்தார். புதுப்பட்டியை சேர்ந்த சுதர்ஷன் பள்ளி முடிந்து ஆட்டோவில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது சாலையில் ஆட்டோ பள்ளத்தில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் சுதர்ஷன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் ஒரு பள்ளி மாணவி படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே பெற்ற மகனே சொத்து மற்றும் நகைகளை ஏமாற்றியதாக கூறி மூதாட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேவதானப்பட்டியை சேர்ந்த பெருமாள் விருமாயி தம்பதியினருக்கு சொந்தமான 10 ஏக்கர் நிலத்தை வங்கியில் கடன் பெற்று தருவதாக கூறி அவர்களது இளைய மகன் முருகன் தனது பெயருக்கு தானா செட்டில்மெண்ட் செய்து கொண்டதாக மூதாட்டி குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தன்னை கவனித்துக் கொள்வதாக கூறி நகைகளையும் பெற்றுக்கொண்டதாக மூதாட்டி வேதனையுடன் தெரிவித்துள்ளார். முருகன் அப்பா அம்மாவை பார்க்காமையே சொத்தை மோசமாக எழுதி வாங்கிட்டு அவங்கள கவனிக்க மாட்டேன்றான், சொத்தை மோச நாசம் பண்ணிவிட்டான். இதை தெரிய வரும்போது எங்கள் அப்பா அம்மா தெரிய வரும்போது என்ன செய்கிறாங்க, போய் கேட்டதுக்கு நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சொல்ல விட்டி போலீஸ் ஸ்டேஷன் போய் கொடுத்தோம். அவங்க கோர்ட்டில் பார்த்துக்கிட்டாங்க. இப்போ எங்கள் அப்பா உடல்நிலை சரியில்லாமல் இந்த மன ஏக்கத்தில் உடல்நிலை சரியில்லாமல் அவர் அந்த ஏக்கத்தில் போன மாதம் 3/6 இறந்துட்டாரு. அந்த ஈமச்சடம் கூட வரலை. இப்போ எங்கள் அம்மா சீரியஸாக இருக்காங்க. சீரியஸாக இருந்து அதிகம் பார்க்க வர மாட்டேன்றான், எந்த சொத்தையும் தர மாட்டேன்றான், இன்னும் சாகாமையாக இருக்குன்றலாம் ரொம்ப ரொம்ப மோசமாக பேசுகிறேன். பக்கத்தில் யாராச்சும் போய் சொன்னாங்கன்னா எந்ததும் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றான், எந்ததும் கேட்க மாட்டேன்றான். இப்போ எங்கள் அம்மா இந்த 4 நாளாக துணைத்தி கலெக்டர் ஏட்ட போய் இன்னைக்கு காமிங்க, நான் சொல்லாமல் வச்சு இறந்துருவேன் போல தெரியுது, நீங்கள் காமிங்கன்னு சொன்னாங்க. இன்றைக்கி வந்து ஐயாவை பார்த்து மனு கொடுத்துருக்கு, நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அம்மா ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருக்குது, அதையும் பார்க்க வர மாட்டேன்றாங்க. அதை நீங்கள் தான் நடவடிக்கை எடுக்கணும். திருப்பத்தூர் மேற்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழக செயலாளர் முனுசாமி மீது கட்சி நிர்வாகிகள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். அரசு வழக்கறிஞர் நியமனம், கட்சி நிர்வாகிகளிடம் பணம் பெற்றதாக கூறப்படும் புகார்கள் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை நாற்றம்பள்ளி மேற்கு ஒன்றிய செயலாளர் குரளரசன் தெரிவித்துள்ளார். மேலும் ஜனநாயகன் திரைப்பட வாழ்த்து பேனரில் தனது புகைப்படம் இடம்பெறவில்லை என கேள்வி எழுப்பியதாகவும் கூறியுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக கட்சி தலைமை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நிர்வாகிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். முதலமைச்சர் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு கருத்துக்களை பதிவிட்டதாக கூறப்படும் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த தியாகு என்பவரை ஈரோடு மாவட்ட சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர். வெப்படை பகுதியை சேர்ந்த அவர் மீது அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தினர். தொடர்ந்து பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் உள்ளிட்ட சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து நீதிமன்ற நடவடிக்கைக்காக போலீசார் அழைத்து சென்றனர். உலக இரத்த கொடையாளர் தினத்தை முன்னிட்டு தென்காசி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் இரத்த கொடையாளர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சார் ஆட்சியர் வைஷ்ணவி பால் கலந்து கொண்டு இரத்த கொடையாளர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கினார். தொடர்ந்து பேசிய அவர், இரத்தம் கொடுப்பதற்கு நல்ல மனமும் சில நிமிட நேரமும் இருந்தாலே போதும், அதன் மூலம் பல உயிர்களை காப்பாற்ற முடியும் என தெரிவித்தார். நிகழ்ச்சியில் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் ஏராளமான இரத்த கொடையாளர்கள் கலந்து கொண்டனர். நாமக்கல் முதலைப்பட்டியில் புதிதாக கட்டப்பட்ட பேருந்து நிலையத்தில் வாடகை செலுத்தாத 16 கடைகளுக்கு மாநகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்து எச்சரிக்கை நோட்டீஸ் ஒட்டினர். புதிய பேருந்து நிலையத்திற்கு போதிய பேருந்துகள் இயக்கப்படாததால் வியாபாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். எனவே கடைகளின் வாடகையை குறைக்க மாநகராட்சி அதிகாரிகளிடம் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்செங்கோடு சிங்கநாயக்கன்பாளையத்தில் உள்ள கருப்பு தோட்டத்தில் கொத்தடிமைகளாக வேலை செய்த 24 பேரை வருவாய்த்துறையினர் மீட்டு உரிய கூலியை வழங்கி சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்தனர். சேவை அமைப்பின் தகவலின் பேரில் வருவாய்த்துறையினர் அவர்களை மீட்டனர். விசாரணையில் ஒப்பந்ததாரர் தொழிலாளர்களை கொத்தடிமைகளாக நடத்தியதாக தெரிய வந்ததை அடுத்து அவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
ஈரோடு அந்தியூர் குருநாத சுவாமி கோவில் ஆடி திருவிழாவில் கடைகள் அமைப்பதற்கான ஏலம் நடைபெற்ற போது அரசே கடைகளை நடத்த வேண்டும் என கிராமத்தினர் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் ஏலத்தை நடத்திய நிலையில் உள்ளூரை சேர்ந்த நபர் ஒருவர் கோடி ரூபாய்க்கு ஏலம் கேட்டு பின்னர் ஏலத் தொகையை செலுத்தாததால் ஏலம் ரத்து செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். கிராம மக்களின் இந்த நூதன போராட்டம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சதுரகிரி ஆடி அமாவாசை திருவிழாவை ஒட்டி பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. வரும் ஆகஸ்ட் 12ஆம் தேதி நடைபெறும் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவில் ஆடி அமாவாசை திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்க உள்ளனர். இதையொட்டி வத்திராயிருப்பு அருகே காணிப்பாறை அடிவாரத்தில் விருதுநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கௌதம் கோயல் ஆய்வு மேற்கொண்டார். பள்ளிகளில் செயல்படுத்தப்பட்டு வரும் காலை உணவு திட்டத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் என பெயர் மாற்றம் செய்த தமிழக அரசின் முடிவுக்கு காமராஜர் ஆதித்தனார் கழகம் பாராட்டு தெரிவித்துள்ளது. வறுமையால் மாணவர்களின் கல்வி பாதிக்கக்கூடாது என்பதற்காக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராஜர் எனவும் அவரது பெயரை காலை உணவு திட்டத்திற்கு சூட்டியது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் கழகத்தின் நிறுவனர் சிலம்பு சுரேஷ் தெரிவித்துள்ளார். மேலும் இத்திட்டம் 6 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் விரிவுபடுத்த இருப்பதற்கும் வரவேற்பு தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் புதிய ரக சேலை உற்பத்தி தொடர்பாக நெசவாளர்கள் மற்றும் அதிகாரிகளிடையே சமாதான கூட்டம் நடைபெற்றது. இதில் புதிய ரக சேலை உற்பத்தி எதிர்ப்பு தெரிவித்து கூலி உயர்வு, நிவாரணம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நெசவாளர்கள் கடந்த 2 வாரங்களாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் கோரிக்கைகள் குறித்து அரசுக்கு பரிந்துரை செய்யப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்தனர். இதனைத் தொடர்ந்து சோதனை அடிப்படையில் புதிய ரக சேலை உற்பத்தி செய்ய நெசவாளர்கள் சம்மதம் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மின்வாரிய செயற்பொறியாளர் அலுவலகம் முன்பு 100க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். இதில் 5 முதல் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றி வரும் ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் கோஷங்களை எழுப்பினர். மேலும் தங்களது கோரிக்கைகளை தமிழக முதல்வர் பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொழிலாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.